நிச்சயமாக நீங்கள் இனி மக்களிடையே நிரந்தரமாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். தேசியம் சம்பந்தமாக உங்கள் தலைவரை பற்றி கதைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. நிச்சயமாக திருமாவளவன் உங்களுக்கு இறுதியாக நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம். தமிழக மக்களுக்கு இந்த செய்தி சென்றடையட்டும். வணக்கம், நான் வன்னியன். அண்மை காலமாக விடுதலை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எமது தேசிய தலைவரை பற்றி ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறார். அது தமிழ் மக்களிடையே மிகவும் பெரிய ஆழ்ந்த வேதனையும் மிகவும் கோபத்தையும் சீண்டத்தக்கத மாதிரி இருக்குது. தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் தன்னுடைய மனைவியை காதலித்ததாலும் அதன்பால் ஏற்பட்ட விளைவாளால் தான் அதுக்கு எதிர்ப்பானவர்களை சுட்டு கொண்டதாகவும் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு கதையை திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய மக்களுக்கு தெரியும், முன்னாள் போராளிகளுக்கு தெரியும், உலகத்தில் வாழ்ற எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய தேசிய தலைவர் தமிழகத்தில் இருக்கிற தலைவர்களை கூப்பிட்டு சந்தித்து எங்களுடைய எதிர்கால அரசியல் நோக்கங்கள், எங்களுடைய மக்களோட விடுதலைக்கான விஷயங்களை தான் அப்படி கதைப்பார். நிச்சயமாக இவர் அங்கே சொல்லியிருக்கிறார், தலைவர் தன்னை கூப்பிட்டு மதவதினியக்கான் தன்னுடைய அதாவது சொந்த விடயத்தை தன்னோட பாய்ந்து கொண்டது. நிச்சயமாக அப்படி எங்களுடைய தலைவர் இல்லை. எங்களுடைய தேசிய தலைவர் அப்படியான ஒரு சிந்தனையிலே தன்னுடைய சொந்த பிரச்சனைக்கு தன்னை எதிர்த்தவர்களை சுட்டு கொன்று அப்படி ஒரு வரலாறே இல்லை. அப்படி ஒரு வரலாறு இவ்வளவு காலம் பெறாது. இப்போ தேர்தல் நேரத்தில் தனக்கு சாதகமாக திருமாவளவன் மிக மோசமாக அப்படி கதைச்சிருக்கிறார். இது புலம்பெயர்ந்த மக்கள், முன்னாள் போராளிகள் எல்லோருக்கும் மிகவும் ஆத்திரத்தை ஊற்றுற வகையிலாக இருக்கிறது. நிச்சயமாக திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் மிக கண்டிப்பாக சொல்லுகிறோம், மிகவும் மிக 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 கண்டிப்பாக சொல்கிறோம். 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின் நீங்கள் அங்கே வந்து கொழும்புக்கு வந்து இடைத்தங்கள் முகாம், அதாவது மக்களை இடைத்தங்கள் முகாமில் ஒரே ஒரு முகாமுக்கு வந்து அந்த வாகனத்தில் இறங்காமல் நீங்கள் மக்களை பார்த்துட்டு திருப்பி கொழும்புக்கு போய் மஹிந்த ராஜபக்ச அவர்களோட இருந்து உணவருந்தி விட்டு அவர்கள் விட்ட பரிசுகள் எல்லாம் வாங்கி, நினைவு பரிசு எல்லாம் வாங்கி போட்டு நீங்கள் அங்கே இருந்தே அறிவித்த நீங்கள் மக்கள் எல்லாம் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இலங்கை அரசாங்கம் மக்களை வடிவாக அங்கே கவனிக்கிறார்கள், ஒரு விதமான பிரச்சனையில் என்று அறிக்கை நீங்கள் அந்த நேரமே விலை போய்விட்டீர்கள். இந்தியாவிலேயும் விலை போய்விட்டீர்கள், இலங்கையிலையும் விலை போய்விட்டீர்கள். அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் கணக்கிலே எடுக்கிறே இல்லை. திருமாவளவன் என்றால் 2009 பிறகு ஒரு செல்லா காசாத்தான் இருந்த நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தேர்தலுக்காகவும் அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்காகவும் நீங்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறீர்கள், தமிழீழ தேசிய தலைவர் உங்களோடு தன்னுடைய சொந்த விடயங்களை கதைக்க வேண்டும். மிக வேதனையா இருக்கிறது, மிகவும் ஆத்திரமா இருக்கிறது. தாயகத்தில் இருக்கிற முன்னாள் போராளிகள், புலம்பெயர்ந்த மக்கள் உங்கள் மீதான மிக வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள். தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை நான் உரிமையா சொல்றேன். இவர்கள் எல்லாம் ஒரு கபட நாடகங்கள், இவர்கள் எல்லாம் உண்மையா சொல்ல போனால் ஒரு தேச துரோகிகள், ஒரு பச்சோண்டிகள். நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி கதைக்கிறார்கள். தயவு செய்து திருமாவளவன் கதைச்ச அதை விடயத்தை அவர் பின்வாங்க வேண்டும், அதில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்களுடைய தேசிய தலைவர் எப்பயுமே எங்களுடைய மக்களுடைய விடுதலை போராட்டம் சம்பந்தமாகத்தான் யாரோடையும் கதைப்பார். சொந்த விடயங்களை கூப்பிட்டு யாரையும் கதைச்சதில்லை, யாருக்குமே தெரியும். இது ஒரு வரலாறு ரீதியான ஒரு பொய். நிச்சயமாக இதோட இவரை தமிழக மக்களும் சரி, தமிழீழ மக்களும் இதோட இவரை ஏற்கனவே இவர் ஓரங்கட்டியாச்சு. இதோட நாங்கள் துப்புரவா ஓரங்கட்ட வேணும். நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். எங்களுடைய தலைவர் அவர்கள் முள்ளிவாய்க்கால் சண்டை உக்கிரம் அடைஞ்சு கொண்டு இருக்குது. சண்டை இறுகி கொண்டு போது நிலப்பரப்பு நல்லா சுருங்கி கொண்டு குறுகிய நிலப்பரப்புக்கு நாங்கள் இருக்கிறோம். அந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து KP குமரன் பத்மநாதன் விடுதலை போராட்டத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்த அவரும் ஒரு தொலைபேசி ஊடாக தேசிய தலைவருடைய மகன் சார்ல்ஸுக்கு தொலைபேசி எடுத்து சொல்றார், நீங்கள் அப்பாவோட கதைங்க தம்பி, நாங்கள் உங்களை ஒரு நடுக்கடல் மட்டும் வாரோம், சின்ன ஒரு உலங்கு வானூர்தியில் நீங்கள் வந்து நடுக்கடல் இருக்காங்கள, நீங்கள் தப்பி இஞ்சலை வாங்கோ, அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் இந்த போரை எப்படி கொண்டு போறதை பற்றி சிந்திக்கலாம் என்று சொல்லி தலைவருடைய மகனுக்கு எடுக்கிறார் ஃபோன். தலைவருக்கு எத்தனையோ நேரம் KP தொலைபேசி எடுக்க தலைவர் இணைப்பை ஏற்படுத்தவே இல்லை, எடுக்கவே இல்லை. அந்த நேரம் மகன் ஓடி போய் அப்பாட்ட சொல்றார், அப்பா இப்படி KP எங்கள் நேற்று ஃபோன் எடுத்தவர் உங்களையும் இல்லை அம்மாவையும் அக்காவையெல்லாம் கூட்டிக்கொண்டு அங்கே விரட்டாம், அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்போம் உண்டு. அந்த நேரம் தலைவர் தன்னுடைய மகனுக்கே கண்டிப்பாக சொன்னவர், சண்டையை மட்டும் போய் பார்த்துக்கொள், சண்டையை மட்டும் வழி நடத்தி கொண்டு தப்பி போகிறோம் கதையண்டா இங்கே வரவே விடாது, இதான் நான் கடைசியாக சந்திக்கிற கடைசி சந்திப்பேன்னு சொல்லி உக்கிரமாக மிக மோசமாக தன் மகனுக்கே இப்படி சொல்லிவிட்ட ஒரு தலைவர் திருமாவளவனை கூப்பிட்டு தன் சொந்த பிரச்சனை சொல்லியிருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமாக இவர்கள் தங்களுடைய வாக்கு சேகரிப்புக்காக மிக மோசமான
இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை அங்க பாவிச்சிருக்கிறார். இது மட்டும் இல்லை, இது இப்ப இப்ப அதுக்கு பிறகு, அதாவது தேசிய தலைவர் தன்னுடைய சொந்த பிரச்சனையை தன்னோட கதைச்சேண்டா பிறகு இப்ப 2 நாளைக்கு முதல் திருப்பியும் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். சண்டை உக்கிரமா நடக்க நடேசன்னையும் புலித்தேவனையும் தனக்கு தொலைபேசி எடுத்து நடேசன் சொன்னவரா, நீங்கள் உங்களோட கட்சியை பலப்படுத்தி நீங்கள் அரசியல் ரீதியாக வந்து நீங்க தேர்தலில் வெண்டு எங்களுக்கு சேவை செய்யணும் பாருங்க. அவரை இப்படி மண்டையை கழுவுறாரு. நடேசன் சொன்னவராம் தேர்தலில் வெண்டு நீங்கள் எலெக்ஷன்ல வெண்டு வின் பண்ணினா பிறகு மக்களுக்கு சேவை செய்யணும். இப்படி எலெக்ஷன் கேட்கறதுக்கு எல்லாருக்குமே, இப்ப உலகத்திலே இருக்கிற எல்லாருக்குமே, தமிழகம் சரி, சர்வதேசம் சரி, தாயகம் சரி, எங்கேயுமே எங்களுடைய தலைவரை பாவிச்சுத்தான் தேர்தலில் வெல்ல வேண்டிய ஒரு தேழ்வை இருக்கு. ஆனால் சில பேர் உண்மையை சொல்லுகிறார்கள், சில பேர் பொய்யை சொல்லுகிறார்கள். நிச்சயமாக திருமாவளவன், உங்களுக்கு இறுதியாக நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம். தமிழக மக்களுக்கு இந்த செய்தி சென்றடையட்டும். எங்களுடைய ஊடகம் சார்பாகவும் எங்களுடைய முன்னாள் போராளிகள், காயப்பட்டு விழுப்பு நடந்த தாயத்தில் இருக்கிற முன்னாள் போராளிகள், வீரச்சாவடைஞ்ச மாவீரர்கள், தமிழ் மக்கள் இவர் சார்பாக நாங்கள் இறுக்கமாக சொல்லுகிறோம். இனிவரும் காலங்கள்ட இந்த தொல் திருமாவளவன் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான எங்கள் தேசிய தலைவரையும் அவருடைய சொந்த பிரச்சனையை கொச்சப்படுத்துகிற மாதிரி இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் நீங்கள் விட வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் இனி மக்களிடையே நிரந்தரமாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். எப்படி கருணா அப்புறப்படுத்தப்பட்டாரோ, எப்படி டக்ளஸ் அப்புறப்படுத்தப்பட்டாரோ, எப்படி பிள்ளையான் அப்புறப்படுத்தப்பட்டாரோ, எப்படி KP குமரன் பத்மநாதன் அப்புறப்படுத்தப்பட்டாரோ, அதே போல் உங்களை நிரந்தரமாக நீங்கள் எந்த விதமான எங்களுடைய தேசியம் சம்பந்தமாக உங்களுடைய தலைவரை பற்றி கதைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. நன்றி.